நாகையில் திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ரகுபதி மெய்யநாதன், பெரம்பலூர் தொகுதி MP அருண் நேரு, MLA துரை சந்திரசேகரன் மற்றும் திமுகவினர் வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து கார் மூலம் முதலமைச்சர் நாகை புறப்பட்டார். மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார். 1974ஆம் ஆண்டு போட்ட ஒப்பந்தத்தினாலேயே கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்கும் உரிமையை இழந்தது உள்ளிட்டவையை சுட்டிக்காட்டிய ஆளுநர் ரவி, மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசை குறை கூறாமல் மாநில அரசு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை கையாண்டால் அது பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீரை துடைக்க பெரிதும் உதவும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதோடு எல்லாவற்றிற்கும் மேலாக 1974இல் நடந்த தவறுக்கு சம பொறுப்பு அன்றைய மத்திய ஆட்சி கூட்டணியில் இருந்த தற்போது மாநிலத்தை ஆளும் கட்சிக்கும் உள்ளது என ஆளுநர் ரவி திமுகவை மறைமுகமாக சாடியுள்ளார். அரசியல் செய்ய அண்ணாமலை இருக்கிறார், ஆளுநர் போட்டியிட வேண்டாம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கச்சத்தீவை வைத்து கச்சை கட்ட முயல்கிறார் ஆளுநர் ரவி என்று விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதையும் கைது செய்யப்படுவதையும் தடுக்க தவறிய மத்திய பாஜக அரசின் இயலாமையை மறைக்க ஆளுநர் ரவி தமிழ்நாடு அரசு மீது வீண் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.